சார் வணக்கம். இன்னைக்கு என்னன்னா சார், இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு கன்சர்வேட்டிவான இன்வெஸ்டர் இருக்குங்க சார். ஓகே சார். ஓகே. எந்த அளவுக்கு கன்சர்வேட்டிவ்னா, அவங்க வந்து பேங்க் இது எஃப்டி டெபாசிட்ட தவிர மூவ் பண்ண மாட்டாங்க. வேற எங்கேயுமே இன்வெஸ்ட்மென்ட் பண்ண மாட்டாங்க. ஓகே அந்த சார். மாதிரி ஒரு இன்வெஸ்டருக்கு வந்து நமக்கு வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல ஏதாவது ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கா? அதாவது அவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்கன்னா, கேபிட்டல் புரொடெக்ஷன் தான் மெயின். ஓகேங்களா? வர இன்ட்ரெஸ்ட் ரிட்டர்ன்ஸ்லாம் அவங்களுக்கு மெயின் கிடையாது. ஓகே. வந்தாலும் என்னோட வந்து முதலீட்டான பணம் வந்து குறையக்கூடாது. ஆமா. திருப்பம் குறையக்கூடாது. பிரின்சிபல்ல குறையவே கூடாதுங்க. அதுல வந்து பார்த்துக்கணும். பிரின்சிபல் கேபிட்டல் புரொடெக்ஷன் தான் மெயின். சரி, நீங்க கேட்கலாம். அவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து பேங்க் எஃப்டி தானே பெஸ்ட் இல்லைங்களா சார்? ஏதாவது ஒரு பேங்க்ல வந்து ஒரு நேஷனலைஸ் பேங்க்கோ இல்ல வந்து பிரைவேட் பேங்க் செக்டார் பேங்க்கோ ஏதோ ஒன்றுல வந்து எஃப்டியா வச்சுக்கிறதா சேஃப்னு பாத்தீங்கன்னா, ஆஸ் அன் இன்வெஸ்டர் அவங்களுக்கே தெரியும். இப்போ ஃபாலிங் இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் இருக்குது இல்லைங்களா? ஆமா சார். அதுவும் ஆமா. அது ரிஸ்க் இருக்கு அதுல. ஆமா. அதுல அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் ரிஸ்க் இருக்குது. அது ஏதாவது என்னன்னா, நம்ம வந்து நம்மளோட ரிட்டர்ன்ஸ் வந்து இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணலன்னா, நம்ம கேபிட்டல புரொடெக்ட் பண்றதா தான் நினைச்சிட்டு இருக்கோம் இல்லைங்களா? ஆமா சார். இந்த இன்ஃப்ளேஷன்னால ஆக்சுவலா அவங்களோட வெல்த் வந்து டிப்ரிஷியேட் ஆகுது இல்லைங்களா? கண்டிப்பா. கண்ணுக்கு தெரியாம ஆயிட்டு இருக்கு. கண்ணுக்கு தெரியாம அவ்வளவுதாங்க. நம்ம வந்து அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரிஸ்க் இருக்குது. கண்டிப்பா ஸோ சார். இப்ப அந்த மாதிரி ஒரு இன்வெஸ்டருக்கு நம்ம வந்து என்ன ஒரு ஆப்ஷன் சஜஷன் நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல கொடுக்கலாம் அப்படின்றதுதாங்க. ஓகே சார். ஓகே. ஓகேங்களா? சோ அத பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா, லாஸ்ட் நம்ம வீடியோல பேசும்போது ஒன் ஆஃப் த நம்ம வியூவர் தான் அது மாதிரி பாயிண்ட் ரைஸ் பண்ணியிருந்தாங்க. நீங்க ஜாப்பனீஸ் மார்க்கெட் எடுத்து பேசுனீங்க இல்லைங்களா சார்? ஆமா சார். அதுல வந்து என்ன சொன்னாங்கன்னா, அவங்க வந்து அந்த பாயிண்ட் ஆஃப் டைம்ல கூட வந்து எஸ்ஐபி பண்ணிருந்தாருன்னா அவர் ஒரு பாசிட்டிவ் ரிட்டர்ன்ஸ்ல தான் இருப்பாங்க சூப்பர் சார். அப்படின்னு சொன்னாங்க. அது ரொம்ப வேல்யூபிளான பாயிண்ட் தாங்க. மற்ற வியூவர்ஸ் கூட இந்த ஒரு பாயிண்ட் நம்ம கவர் பண்ணிடலாம். ஓகே சோ சார். இது வந்து இதுதான் நம்ம வந்து அட்வான்டேஜ் ஆஃப் எஸ்ஐபின்னு சொல்றதுங்க. சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானோட அட்வான்டேஜே பாத்தீங்கன்னா, நம்ம வந்து ஆவரேஜ் அவுட் ஆகுது இல்லைங்களா? ருபி காஸ்ட் ஆவரேஜிங் நம்ம சொல்றோம் பாத்தீங்களா? அப்ப வந்து மார்க்கெட் ஃபால் ஆக பாத்தீங்கன்னா நிறைய யூனிட்ஸ் அது பர்ச்சேஸ் ஆகும் இல்லைங்களா? ஆமா சார். ஆமா. அந்த ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் அந்த ஒரு பாயிண்ட்க்கு மேல நமக்கு திரும்ப மார்க்கெட் வந்து ஃபாலிங்ல இருக்கும்போது ரைசிங் மார்க்கெட் ஆகும்போது பாத்தீங்கன்னா அதெல்லாம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ரிட்டர்ன்ஸா வரப்போகுது. ஓகேங்களா? சோ இதுவும் அந்த ஜாப்பனீஸ் மார்க்கெட்டுக்கும் இது அப்ளிகபிள் தான். நம்பர் 1. ஓகே. நம்பர் 2, நம்ம ஏன் அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணலன்னா, நம்ம வந்து ஒஸ்ட் சினாரியோ எடுத்துட்டாங்க. கண்டிப்பா. இண்டெக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணி. ஆமா. இண்டெக்ஸ்ல அதே மாதிரி ஒருத்தர் வந்து லம்சம்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்றாரு. ஏன்னா எல்லாருமே எஸ்ஐபி பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது இல்லைங்களா? கண்டிப்பா சார். நம்ம வந்து நிறைய வந்து இன்ஃப்ளூயன்சர்ஸ், அதாவது பினான்சியல் இதுல சொல்றவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இண்டெக்ஸ் ஃபண்ட்ல போட்டுருங்கன்னு தான் சொல்றாங்க இல்லைங்களா? ஆமா சார். அப்போ அந்த மாதிரி ஒருத்தர் வந்து அதுல இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிட்டுங்க. சரி, ஓகே, நம்ம வந்து இண்டெக்ஸ் ஃபண்ட்ல தானே போடுறோம், தைரியமான நம்ம ஒரு லம்சம் அவங்களோட ஹார்ட் அண்ட் மணியை லம்சமா போட்டுட்டுங்க ஒரு 32 இயர்ஸுக்கும் ரிட்டர்ன்ஸை பார்க்க முடியலன்னா அது வேஸ்ட் இல்லைங்களா? அந்த ஒரு ஒஸ்ட் சினாரியோ எடுத்து எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு தான் அந்த சார்ட் நம்ம எடுத்தோங்க. கண்டிப்பா சார். ஓகேங்களா? ஆனா அந்த வியூவர் சொன்னது கரெக்ட் தான். நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான், சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் ரூட் எடுத்தோம்னா நம்ம வந்து ருபி காஸ்ட் ஆவரேஜிங்ல நமக்கு வந்து ஒரு லாங் டேர்ம்ல ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸை பார்க்கலாங்க. ஓகே சார். சோ இதுல கூட ஒரு சில இன்வெஸ்டர் இருப்பாங்க இல்லைங்களா? அவங்க வந்து ரொம்ப கன்சர்வேட்டிவ்ங்க. அப்ப அவங்களுக்கு வந்து இதுல ஏதாவது ஆப்ஷன் இருக்கா? ஓகே. நம்ம வந்து நம்ம மியூச்சுவல் ஃபண்ட் இதுல வந்து நம்ம எவ்வளவுதான் எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா கூட அவங்களுக்கு வந்து ஓகே கேட்கறதுக்கு ஓகேவா இருக்கும். ஆனா சொல்லுவாங்க நம்ம சான்ஸ் எடுக்க முடியாதுங்க. ஒருவேளை நம்ம வந்து ஈக்விட்டி போர்ஷன் நம்ம வச்சு அதுல இதுவாச்சுன்னா நம்ம கேபிட்டலுக்கு வந்து, ஏன்னா இது வந்து நம்ம வந்து ஆஸ் பர் செபி கைட்லைன்ஸ் கூட எதுவும் கேரண்டின்னு சொல்ல முடியாது இல்லைங்களா? கண்டிப்பா சார். ஆமா. சோ நம்ம வந்து அப்போ அந்த மாதிரி ஒரு கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டருக்கு வந்து நம்ம என்ன ஆப்ஷன் இதுல இருக்குன்னு பாத்தீங்கன்னா, டெட் ஃபண்ட்ஸ்னு ஒரு கேட்டகரி இருக்குங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல. ஓகே சார். ஓகேங்களா? ஏன்னா நம்ம வந்து எல்லாருமே பொதுவான தாட் ப்ராசஸ் என்னன்னா, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னாவே ஷேர் மார்க்கெட், ஸ்டாக் மார்க்கெட், அதாவது ஈக்விட்டி ரிலேட்டட் இன்வெஸ்ட்மெண்ட் தான் நினைச்சிட்டு இருக்காங்க. ஓகே சார். இதுல வந்து டெட் மார்க்கெட், அதாவது பாண்ட் மார்க்கெட்ன்றதும் இருக்குதுங்க. ஓகே சார். சோ இதுல என்னன்றதை தான் நம்ம பார்க்க போறோம். இந்த இன்வெஸ்டருக்கு வந்து சொல்றாங்க இல்லைங்களா, அவங்களோட கேபிட்டல் ப்ரொடெக்ஷன் வந்து இம்பார்ட்டன்ட் போது, அது வாரன் பஃபட்டோட ஃபேமஸ் கோட்டிங் இருக்கு இல்லைங்களா, நெவர் லூஸ் மணி. இந்த கான்செப்ட் வச்சு தான் இந்த வீடியோ நம்ம கண்டினியூ பண்றாங்க. ஓகே சார். அவங்களோட கேபிட்டல் வந்து ப்ரொடெக்டடா இருக்கணும். அட் சேம் டைம் நம்ம எப்படி ரிட்டர்ன்ஸ் எடுக்கிறது, இன்ஃப்ளேஷன் பீட்டிங் ரிட்டர்ன்ஸை எவ்வளவு அளவுக்கு நம்மளால எடுக்க முடியும்ன்றத நம்ம பார்க்க போறோம். அதான் இந்த வீடியோக்கான இந்த வாரத்துக்கான கான்செப்ட்டுங்க. அதாவது ஒரு டெப்ட் ஃபண்ட்ல போட்டு நம்ம என்ன ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்த்திருக்கோம்ன்றத நம்ம சொல்ல போறோம். ஆமாங்க. ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்றோம். வெறும் டெட் ஃபண்ட்ஸ்ல மட்டும் போட்டுட்டு ஜஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டா வைக்காம ஒரு ஸ்ட்ராட்டஜி நம்ம ஃபாலோ பண்ண போறோம். அதுல நம்ம வந்து என்ன அளவுக்கு ஓரளவுக்கு எஃபெக்டிவான ரிட்டர்ன்ஸ் எடுக்க போறோம்ன்றது தான் பாக்குறோங்க. ஓகே. இதுல மெயின் கான்செப்ட் வந்து பிரின்சிபல் லூஸ் ஆக கூடாது. ஆமாங்க சார், அதுதான் மெயின் கான்செப்ட். கன்சர்வேட்டிவான இன்வெஸ்டர்ஸ்க்கு தானே இது ஒரு பிளானிங். கரெக்ட் சார், கரெக்ட். ஓகே. ஓகேங்களா? ஓகேங்க. இதுல வந்து டெட் ஃபண்ட்னா எங்க இன்வெஸ்ட்மெண்ட் ஆகுது, இதுல எப்படி நமக்கு வந்து கேபிட்டல் ப்ரொடெக்ஷன் இருக்குன்னு கேட்டீங்கன்னா, நம்ம வந்து இப்ப பேங்க்ல கூட பிக்ஸட் டெபாசிட்டா வைக்கிறோம் இல்லைங்களா? ஆமா சார்.
அப்போ அங்கேயும் கான்செப்ட் என்னங்க, நீங்க வந்து ஒரு பீரியடுக்கு அக்செப்ட் பண்ணிட்டு லாக்இன் பண்ணிக்கிறீங்க. கண்டிப்பா 6 months, 1 year, 3 year, 5 yearsன்னு ஏதோ ஒரு பீரியட் 60 monthsன்னு சொல்றோம் இல்லைங்களா? அந்த மாதிரி ஏதோ ஒரு பீரியட்ல நம்ம லாக்இன் பண்ணிட்டுங்க, நம்ம பணத்தை எடுக்காம விடுறோம். அதுக்கு வந்து கியூமுலேட்டிவ், நான் கியூமுலேட்டிவ்னு அவங்க வந்து நமக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க இல்லைங்களா? ஆமா சார் ஆமா ஓகேங்களா? அது அந்த பிரின்சிபல், அந்த நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அமௌண்ட் அவங்க வந்து கடனா தான் மத்தவங்களுக்கு எல்லாம் கொடுக்குறாங்க. அதுல தான் அவங்களோட ஏர்னிங்ஸ் இருக்குங்க. கண்டிப்பா ஆமா சார் அப்போ நீங்க வந்து பேங்க்ல நீங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் நீங்க வந்து எஃப்டியா போடுறீங்கன்னா கூட அங்க கூட ரிஸ்க் இருக்குது. அதாவது இன்கேஸ் ஒஸ்ட் சினாரியோல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேங்க்ரப்சி, அதாவது அவங்களால பிரின்சிபல் உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ண முடியலன்னா ஓகே சார் ஓகே அதுக்கு வந்து டெபாசிட் இன்சூரன்ஸ் அண்ட் கிரெடிட் கேரண்டி கார்பரேஷன்ல இருந்து உங்களுக்கு 5 lakhs கிடைக்குங்க. ஆமா சார் அப்போ வந்து நீங்க வந்து ஒரு 5 lakhs குள்ள இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கீங்க ஒரு பேங்க்ஸ்லங்க, அதாவது ஆர்பிஐ கீழ வர பேங்கிங்லங்க, பிரைவேட் பேங்க்கா இருக்கலாம் இல்ல நேஷனலைஸ் பேங்கா இருக்கலாம். ஓகேங்களா? இதுல வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கோம்னு வச்சுங்களேன், அப்போ அப் டு 5 lakhs கொடுப்பாங்க. நீங்க வந்து ஒருவேளை 10 lakhsஓ இல்ல வந்து இப்ப பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஆர்ட் அண்ட் மணி எல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப 50 lakhs வச்சிருப்பாங்க, 25 lakhs வச்சிருப்பாங்க. நம்ம வந்து ஒரு 25 lakhs வச்சிருக்கவங்க எடுக்கிறாங்கன்னு வச்சுப்போமே, அப்போ வந்து அவங்க பாத்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 5 பேங்க்ல டைவர்சிஃபை பண்ணி போடணும் இல்லைங்களா? கண்டிப்பா ஆமா சார் சொல்றேன் நான் ஜஸ்ட், ஏன்னா நம்ம ரிஸ்க்னு கேபிட்டல் ப்ரொடெக்ஷன் நம்ம பேசும்போது இந்த ஒரு பாயிண்ட கன்சிடர் பண்ணணும் இல்லைங்களா? கண்டிப்பா ஆமா சார் ஓகேங்களா? சோ அது ஒரு இருக்குங்க. அதே மாதிரி என்பிஎஃப்சி, அதாவது ஒரு சிலர்லாம் வந்து ஸ்ரீராம் ஃபினான்ஸ், மஹிந்திரா ஃபினான்ஸ், பஜாஜ் ஃபினான்ஸ், இதெல்லாம் வந்து என்பிஎஃப்சி. ஓகேங்களா? இதுல வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ரிட்டர்ன்ஸ் இருக்குங்க. அங்க விட அதை கூட நம்பி நிறைய கன்சர்வேட்டிவ் அவங்க திங்க் பண்ணிட்டு இன்வெஸ்டர்ஸ் நம்ம போய் அதுல போய் இன்வெஸ்ட் பண்றாங்க இல்லைங்களா? அதெல்லாம் நம்ம எப்படி டிபெண்ட் பண்றோம்னா ஒரு லாங் டேர்ம்ல ஒரு ட்ரஸ்ட்டுங்க. அப்புறம் வந்து அந்த மாதிரி என்பிஎஃப்சிக்குலாம் வந்து ஒரு கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சி வந்து ரேட்டிங்ஸ் கொடுக்குறாங்க இல்லைங்களா? அதனால அவங்க ரிட்டர்ன் பண்ணுவாங்கன்ற ஒரு நம்பிக்கை தான் இல்லைங்களா? அப்ப நம்ம வந்து ஒஸ்ட் சினாரியோ நம்ம எடுக்கிறோம்னா அப்போ ஒரு வேளை போகலைன்னா அப்போ அதுலயும் சான்சஸ் இருக்கு இல்லைங்களா? பிரின்சிபல் டைவர்சிஃபிகேஷன் ஆகல இல்லைங்களா? ஆமா ஆமா ஓகேங்களா? அதே வந்து நம்ம வந்து இங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல வந்து டெட் ஃபண்ட்ஸ்ல எடுத்தோம்னா நீங்க பாண்ட்ஸ்ல போடுறீங்க இல்லைங்களா? அதுல வந்து பாத்தீங்கன்னா மல்டிபிள் பாண்ட்ஸ்ல நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குங்க. ஓகே மல்டிபிள் கம்பெனிஸ்லயும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க ஆமா ஆமா, இங்க உங்களுக்கு ஒரு பேசிக்கா டைவர்சிஃபிகேஷன் கிடைக்குது. சோ அவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்க, கன்சர்வேட்டிவா எக்ஸ்பெக்ட் பண்றாங்க இல்லைங்களா? இங்க அந்த கன்சர்வேட்டிவ் உங்களுக்கு வந்து டைவர்சிஃபை ஆயிடுது. நீங்க வந்து ஈக்விட்டி, அதாவது ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணல, ஈக்விட்டிக்கு பாண்டுக்கும் நம்ம பேசிக்கா எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, ஈக்விட்டி அதாவது வந்து ஷேர்னா அந்த பர்டிகுலர் கம்பெனில வந்து நம்ம வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸை ஷேர் பண்ணிக்கிறோம். ஆமா சார் ஓகேங்களா? அதே பர்டிகுலர் கம்பெனிக்கு வந்து நம்ம வந்து பாண்டா நம்ம வந்து கொடுக்குறோம்னு வச்சுங்களேன், அதாவது வந்து ஒரு அக்ரிமெண்ட், இந்த ஃபண்ட் நான் உனக்கு கொடுக்குற இந்த ஒரு கார்பஸ் நீங்க வந்து எனக்கு இத்தனை பீரியட் இந்த டேர்ம்குள்ள நம்ம ரிட்டர்ன் பண்ணிடணும், அப்படி ஒரு அக்ரிமெண்ட், அதுதான் பாண்டுங்க. ஓகே சார் ஓகேங்களா? அதாவது கடனா கொடுக்குறோம் அதே கம்பெனி, நம்ம வந்து அவங்களோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல ஷேர் பண்ணிக்கல, நான் இந்த பீரியட் ஆஃப் டைமுக்கு நான் உங்களுக்கு கடனா கொடுக்குறேன், அதை ரிட்டர்ன் பண்ணணும், அதான் கான்செப்ட்டுங்க. ஓகே சார் ஓகேங்க, இது கார்பரேட் பாண்ட். அதே மாதிரி கவர்மெண்ட் கூட பாத்தீங்கன்னா கடன் வாங்குங்க, ஏன்னா அவங்களோட தேவையும் இருக்குது இல்லைங்களா? ஆமா சார் ஆமா அப்ப கவர்மெண்ட்டுக்கும் நம்ம வந்து கொடுக்கலாம், அது இன்னும் நமக்கு வந்து சேஃப் செக்யூர் இல்லைங்களா? கவர்மெண்ட் நம்ம கண்டிப்பா ரிட்டர்ன் பண்ணிடுவாங்கன்றது தெரியும் இல்லைங்களா? கண்டிப்பா சார் ஆமா ஓகேங்களா? சோ அதனாலதான் இந்த கான்செப்ட்டுங்க. அப்ப வந்து பாண்ட்னும் போது அடுத்த ஸ்லைட்ல பாத்தீங்கன்னா பாண்ட் எதை டிபெண்ட் பண்ணி இருக்குன்னா, ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா கிரெடிட் ரேட்டிங். ஓகே ஓகேங்களா? அடுத்தது பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட். ஓகே சார் அதுக்கு ரெண்டுத்துக்கும் ஏத்த மாதிரி பாண்ட் பிரைஸ் வந்து இன்க்ரீஸோ டிக்ரீஸோ ஆகலாம். அப்ப வந்து கிரெடிட் ரேட்டிங்ன்றது வந்து பாத்தீங்கன்னா நிறைய ரேட்டிங் ஏஜென்சி வந்து அந்த பாண்ட், அந்த கம்பெனி நம்ம யாருக்கு கடன் கொடுக்குறோமோ அவங்களுக்குன்னு ஒரு கிரெடிட் ரேட்டிங் இருக்குங்க. அப்ப நம்ம வந்து ரிஸ்க் எடுக்கணுமா வேண்டாமான்றது நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நமக்கு தெரியலன்னா அட்லீஸ்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ல டெட் ரூட் எடுக்கும்போது பாத்தீங்கன்னா ஃபண்ட் மேனேஜர் வந்து அந்த டிசிஷன் எடுத்துக்க போறாரு. ஓகே ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது இன்ட்ரெஸ்ட் ரேட்ல கூட பாண்ட் பிரைஸ் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் ஆகலாம். அதாவது ஆர்பிஐ வந்து நம்மளோட இன்ஃபிளேஷனை கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும், மானிட்டரி பாலிசி பேசிஸ்லங்க அவங்க வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ணலாமா இன்க்ரீஸ் பண்ணலாமான்ற டிசிஷன் எடுப்பாங்க இல்லைங்களா? ஆமா சார் அதுக்கு ஏத்த மாதிரி இந்த பாண்ட் பிரைசஸ் வந்து மூவ் ஆகுங்க. அதுவும் ஃபர்தர் ஸ்லைட்ஸ்ல நம்ம பார்க்க போறோம். அப்போ பாண்டை பொறுத்த வரைக்கும் இந்த பிரைசஸ்லாம் நம்ம எப்படி ஃபோக்கஸ் பண்ணணும்னா, அதுல வந்து ஷார்ட் டியூரேஷன் பாண்டா லாங் டியூரேஷன் பாண்டான்ற பேசிஸ்ல நம்ம டிசிஷன் எடுத்துக்கலாங்க. அதுதான் டியூரேஷன் தான் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை டிசைட் பண்றதுங்க. ஓகே சார் ஓகே அதுக்கு அடுத்தது அந்த கிரெடிட் ரேட்டிங் பத்தி நம்ம பேசணும் இல்லைங்களா? ஆமா சார் அதுதான் இந்த ஸ்லைட்ல இருக்குங்க. அதாவது நம்ம இண்டிபெண்டா ஒருத்தருக்கு கடன் கொடுக்கணும், நம்ம போய் பேங்க்ல கடன் கேட்கறோம், ஹோம் லோன் கேட்கறோம், பர்சனல் லோன் கேட்கறோம், ஏதோ ஒரு லோன் கேட்கும் போது அவங்க வந்து நம்மளோட சிபில் ஸ்கோரை பாக்குறாங்க இல்லைங்களா? ஆமா சார் அதே மாதிரி நம்ம வந்து கம்பெனிஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சிஸ், அதாவது நமக்கு ஃபேமஸா உங்களுக்கு நமக்கு பாக்குறோம்னா கிறிசில் ரேட்டிங், இக்ராலாம் இருக்கு இல்லைங்களா? இப்ப ஸ்ரீராம் பினான்ஸ்லாம் பாத்தீங்கன்னா இக்ரால தான், ஐசிஆர்ஏ தான் ரேட்டிங் பண்ணிருக்காங்க. ஓகே சார் ஓகேங்களா? அதை நம்ம பேஸ் பண்ணி தான் அதுல ட்ரஸ்ட்ல தான் நம்ம அதுல நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம். ஓகே சார் அதை தவிர நிறைய ரேட்டிங் ஏஜென்சிஸ் இருக்குங்க. இதுல உங்களுக்கு லாங் ரேட்டிங் ஏஜென்சி, ஷார்ட் ரேட்டிங்ல பாருங்க AAA இருக்கு, AA இருக்கு, ஏ இருக்கு இல்லைங்களா? பிபி. இந்த கிரீன்ல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் கிரேடுக்கு அக்செப்டபிள்ங்க. ஓகே சார் அதுல கூட வந்து ப்ரையாரிட்டி வந்து பாத்தீங்கன்னா AAA தான் ஹையஸ்ட்ங்க. ஓகே ஓகேங்களா? அது ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. அதுக்கு அடுத்தது அப்படியே கிராஜுவலா டிக்ரீஸ் ஆகுதுங்க. ரெட்ல பாக்கிறதுல நீங்க வந்து ஜங்க் கிரேடுன்றோம்.
ஓகே சார். அதே ஷார்ட் ரேட்டிங்ல பாருங்க A1+, A1, A2+ எல்லாம் இருக்குல்லங்க. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மணி மார்க்கெட் இன்ஸ்ட்ருமெண்ட். அது ரேட்டிங். அதாவது மணி மார்க்கெட்ன்ற வேர்டை நம்ம எப்ப யூஸ் பண்ணுவோம்னா 1 இயர்க்குள்ள இருக்கிற பாண்ட்ஸுங்க. அதோட டென்யூரே அவ்வளவுதான் இருக்குங்க. ஓகே சார். ஓகே. அதுக்கு இந்த மாதிரி ரேட்டிங்ஸ் கொடுப்பாங்க. இதுலயும் நம்ம வந்து ஹையர் ரேட்டிங்ஸ் இருந்தோம்னா பாண்ட்ஸ்ல பெட்டருங்க. ஓகே சார். ஓகே. அதுக்கு அடுத்த ஸ்லைட்ல பாருங்க ஜெனரல் அண்டர்ஸ்டாண்டிங் தான் பாண்ட் பிரைஸ் எப்படி இன்க்ரீஸ் ஆகுது டிக்ரீஸ் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் சினாரியோ. ஏன்னா பாண்ட் வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல்ங்க. ஓகே. இப்ப இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கவர்மெண்ட் ஏத்துறாங்கன்னு வச்சுக்கோங்க, RBI டிசிஷன் பண்ணி ஏத்துறாங்க அப்படின்னா பாண்ட் வேல்யூ டிக்ரீஸ் ஆகுங்க. ஓகே சார். ஓகேங்களா? இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைஞ்சதுன்னா பாண்ட் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுங்க. அதுக்கேற்ற மாதிரி நமக்கு டெட் ஃபண்ட்ஸ்ல உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வரும். ஓகே. ஓகேங்களா? அதுக்கு அடுத்த சார்ட்ல பாருங்க, இது ஒன் ஆஃப் த டேட்டா வந்து நம்ம வந்து வியூவர்ஸ்க்கு ஷேர் பண்றதுக்காக எடுத்து வந்ததுங்க. ஓகே. இதுல நீங்க பாத்தீங்கன்னா 2023ல இப்ப இருக்கிற இதுல பாருங்க $3.8 ட்ரில்லியன் ஜிடிபி. ஓகே. இது வந்து அவங்க எக்ஸ்பெக்டேஷன் வந்து என்னன்னா சோர்ஸ் இது யார் சொல்றாங்கன்னா IMFங்க, இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட். ஓகே. இவங்களோட ப்ரெடிக்ஷன் படி என்னன்னா நம்ம வந்து 3rd பிளேஸ் போறதுக்கான சான்சஸ் இருக்குங்க. ஓகேங்களா? ஆமா, அப்கமிங் இயர்ஸ்ல, அதுவும் பை 2027ங்க. ஓகேங்களா? இன்னும் 3 இயர்ஸ்ல. ஓகே. ஓகே சார். சோ நமக்கு நம்ம இந்தியன் growthக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இருக்குன்றதை நம்ம டேட்டா வைஸ் சொல்றோம். ஓகே. இந்துலயும் இந்த ஒரு ஆர்டிகல் வந்ததுங்க, இதுவும் நம்ம ஷேர் பண்ணலாம். ஜான்வரிங்க, இந்த இயர்ல ஜான்வரியில வந்தது. நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடிங்க ஓகே சார். 10th தான் இருந்தோங்க நம்ம பொசிஷன். அப்ப பாருங்க 1.9 ட்ரில்லியன் தான் இருந்ததுங்க ஜிடிபி, அதாவது 2 ட்ரில்லியன். ஓகே. இதுக்கு அந்த நம்ம முன்னாடி இந்த சார்ட்டை பாருங்க. இப்ப கரண்ட்ல என்ன இருக்கிறோம்? 3.8. நம்ம 10th பிளேஸ்ல இருந்து எங்க வந்திருக்கோம் பாருங்க, 5th பிளேஸ்ல இருக்குங்க. ஆமா. அடுத்த 3 இயர்ஸ்ல பாருங்க 3rd பிளேஸ் போறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்கு. ஓகே. அதனால இதெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி. நம்ம வந்து நம்ம இந்தியா இதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுல இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணக்கூடாதுன்றதுதான் நம்ம இதுல சொல்ல வரோங்க. ஓகே சார். கண்டிப்பா நல்ல Okay. இப்ப பூமிங் ஆயிட்டு வர மார்க்கெட் நம்மளுது. கரெக்ட். நம்மளோட எக்கனாமி நல்ல growth ஃபாஸ்ட் மூவிங்ல இருக்கும்போது நம்ம கண்டிப்பா ஆஸ் எ இன்வெஸ்டர் வந்து நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணணுங்க நம்ம கண்ட்ரிலங்க. கண்டிப்பா சார். ஓகேங்களா? அதுக்கு அடுத்ததும் IMF ஓட ப்ரொஜெக்ஷன் பாருங்க. மத்த கண்ட்ரிஸ் கூட கம்பேர் பண்ணும்போது அடுத்த சார்ட்லயும் பாருங்க, இது யார் கூட கம்பேர் பண்றோம்னா பிரேசில், இந்தோனேஷியா, வியட்நாம், சைனா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது இந்த டாட்டட் கிரீன் லைன்ஸ் வருது பாருங்க. நம்ம நல்ல growthக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்க. இதை நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. ஓகே. புரியுது. ஓகேங்களா? இது ஒண்ணு. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா டெட் ஃபண்ட்ஸ்ல வரும்போது நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி தாங்க. அப்ப கிளையண்ட் வந்து எப்படி டிசைட் பண்ணலாம்னா அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து ஒரு எந்த ஒரு பீரியடுக்காக அவர் டிசைட் பண்றாரு. இப்போ 1 மாசத்துக்குள்ள தேவையா அப்படின்னா கண்டிப்பா ஓவர் நைட் ஃபண்ட்ல வைக்கிறது தான் பெஸ்ட்டுங்க. ஓகே. ஓகே சார். ஓகேங்களா? இல்ல 3 மாசத்துக்கு நான் எடுக்க மாட்டேன் அப்படின்னு இருக்காங்கன்னா லிக்விட் ஃபண்டை யூஸ் பண்ணிக்கலாங்க. ஓகே. ஓகேங்களா? இல்ல 6ல இருந்து 9 மாசத்துக்குள்ள எனக்கு அந்த டென்யூர்ல தான் தேவைப்படும் காசு அப்படின்னாங்கன்னா அல்ட்ரா ஷார்ட் ஃபண்ட்ல போய்க்கலாம். ஓகே சார். ஓகேங்களா? இல்ல 1 வருஷத்துக்குள்ள இருக்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா லோ டியூரேஷன் ஃபண்ட்னும் இருக்குதுங்க. இது எல்லாமே இந்த மணி மார்க்கெட் நம்ம பேசுறோம் இல்லைங்களா, லெஸ் தென் 1 இயர் தான். நான் வந்து என்னோட கிளைண்ட்ஸ்க்குலாம் மோர் தென் 1 இயர்லாம் சஜஸ்ட் பண்றது இல்லை சார். அதுக்கெல்லாம் நம்ம வேற சில ஸ்ட்ராட்டஜி இது பண்ணிட்டுங்க, உலக கன்சர்வேட்டிவா அக்ரெசிவ் அந்த இன்வெஸ்டரை பொறுத்து இருக்குங்க. அந்த மாதிரி நம்ம ஸ்ட்ராட்டஜிக்கெல்லாம் அவங்களுக்கு நம்ம சஜஸ்ட் பண்றோம் ஃபண்ட்ஸ். ஸோ இந்த பர்டிகுலர் வீடியோவுக்கு வந்து பாத்தீங்கன்னா லெஸ் தென் 1 இயர்க்குள்ளேயே நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகே சார். ஓகே. அப்போ இதுல இன்னொரு பாயிண்ட் நம்ம என்ன சொல்ல வரோம்னா, அவங்க வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட்லயே வைக்கிறாங்க பாத்தீங்களா, ஆமா. அது வந்து அவங்க போய் செக் பண்ணாங்கன்னா தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு SBI சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல வைக்கிறோம், இல்ல வந்து ICICI, கனரா, HDFC பாத்தீங்கன்னா 3%க்குள்ளதாங்க இருக்குமே அவங்களுக்கு வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல கிடைக்கிற இன்ட்ரெஸ்ட். கண்டிப்பா சார். ஆமா. அப்போ நீங்க வந்து ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல நீங்க வச்சிருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஆக்சுவலா பெரிய ஒரு ரிட்டர்ன்ஸ்ன்றது கிடையாது. இன்ஃபிளேஷன் ரேட் வந்து கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்றதே பாத்தீங்கன்னா 5ல இருந்து 6%. ஓகேங்களா? ஏன்னா கவர்மெண்ட்டும் ஒரு சில இனிஷியேட்டிவ்லாம் ரெப்போ ரேட் எல்லாம் இன்க்ரீஸ் பண்றது டிக்ரீஸ் பண்றதுன்ற மாதிரி எடுத்து இன்ஃபிளேஷனை கண்ட்ரோலுக்கு வைப்பாங்க. நம்மளோட கார்பஸ் ஒவ்வொரு ரூபாங்களும் நமக்கு வந்து நமக்கு சேவிங்ஸ் பண்ற சேவிங்ஸ் அக்கௌண்ட் என்னங்க, நம்ம பணத்தை சேவிங்ஸ்ல வைக்கிறோம் இல்லைங்களா, ஆமா சார். அதை வந்து இன்ஃபிளேஷனை பீட் பண்ணலன்றதை எல்லாரும் ஒரு இண்டிவிஜுவலா புரிஞ்சுக்கணும். அப்போ அதுக்கு ஏத்த மாதிரி இருக்கிற அமௌண்ட்டை தான் சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல வைக்கணும். அதுல கொஞ்சம் எக்ஸஸ் கூட பாத்தீங்கன்னா பிக்ஸட் டெபாசிட்ல வைக்கணும். இது நிறைய பேருக்கு தெரிஞ்சதுதான். கண்டிப்பா. இன்னொரு பாயிண்ட் என்ன பேச வரோம்னா பிக்ஸட் டெபாசிட்டே இன்ஃபிளேஷனை பீட் பண்ணலன்றதான் பேசுறோம். கண்டிப்பா. ஆமா சார். அப்போ இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா டிஜிட்டலி அவ்வளோ ஈஸியா இருக்கும் போது உங்களுக்கு ஈஸியான பாசிபிலிட்டி என்னன்னா, நீங்க வந்து எக்ஸஸா இருக்கிற சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல இருக்க பணத்தெல்லாம் இந்த மாதிரி ஓவர் நைட் ஃபண்டோ, லிக்விட் ஃபண்டோ, அல்ட்ரா ஷார்ட் ஃபண்ட் மாதிரி நம்ம மூவ் பண்ணி இந்த பெனிஃபிட்டை நம்ம எடுத்துக்க முடியுங்க. கண்டிப்பா. ஆமா. ஓகேங்களா? இதுலயே உங்களுக்கு வந்து பிக்ஸட் டெபாசிட் பீட்டிங் ரிட்டர்ன்ஸ் எல்லாம் கிடைக்குதுங்க ஹிஸ்டாரிக்கலா. இப்ப வரைக்கும் கிடைக்கும் போது அப்ப நம்ம வந்து இந்த பெனிஃபிட் நம்ம வந்து மிஸ் பண்ண கூடாது இல்லைங்களா? கண்டிப்பா சார். ஏன்னா அந்த அளவுக்கு லிக்விடிட்டியும் இருக்குங்க. இங்க பிக்ஸட் டெபாசிட்டாவது இங்க ஏதாவது நீங்க லாக் பண்ணணும், உங்களுக்கு தேவைன்னா பிரேக் பண்ணணும் FD. ஆமா, பாண்ட் பிரேக் பண்ணனும். ஆமா, இங்க வந்து அப்படி கிடையாது. நம்ம வந்து ரிடம்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அவ்வளவு ஃபாஸ்டா லிக்விடிட்டில உங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கு பணம் திரும்ப வந்துட போகுதுங்க. சோ இது வந்து டெட் மார்க்கெட்டை பத்தி ஃபுல்லா பார்த்தோம் இல்லைங்களா சார்? ஓகே சார். ஓகேங்களா? இப்போ வந்து டெட் ஃபண்டை பத்தி புரிஞ்சாச்சு. நம்ம வந்து அதுல டெட் ஃபண்ட்ல வந்து நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஜஸ்ட் ரேண்டமா இது வந்து நம்ம யாருக்கும் சஜஸ்ட் பண்ணல.
ஓகே. பட் ஸ்டில் ஒரு எக்ஸாம்பிள் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்றதுக்காக ஐசிஐசிஐ அல்ட்ரா ஷார்ட் ஃபண்ட்ன்றது. சார் இது என்ன ஸ்ட்ராட்டஜின்றத சொல்லிடுங்க சார். ஓகே. இதுல வந்து என்னன்னா சார், இப்போ வந்து ஒருத்தர் வந்து கன்சிடர் பண்றோம், ஒருத்தர் வந்து 25 லேக்ஸ் வந்து கார்பஸ் வச்சிருக்காரு. ஓகே. ஓகேங்களா? அந்த 25 லேக்ஸ்க்கு வந்து அவருக்கு ஆப்ஷன் என்ன இருக்குன்னா பேங்க் எஃப்டிலேயே வைக்கலாம். ஓகே சார். அந்த பேங்க் எஃப்டில உங்களுக்கு கிடைக்கிற ரிட்டர்ன்ஸ் வந்து ரொம்ப பெருசா இன்ட்ரெஸ்ட் கிடையாதுங்க. ஓகேங்களா? Okay. இன்ஃப்ளேஷன் பீட்டிங் ரிட்டர்ன்ஸ் கிடையாது. ஆமா. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த ஒரு ரிஸ்க் இருக்குன்னு சொன்னோம் பாத்தீங்கன்னா, பெரிய நேஷனலைஸ் பேங்க்ல எல்லாம் வச்சா பரவாயில்லைங்க, பெரிய பிரைவேட் பேங்க்ஸ்ல வச்சா பரவாயில்ல. ஒரு சிலர்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் எங்க இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமா இருக்குன்ற மாதிரிலாம் போவாங்க இல்லைங்களா? ஆமா சார். இன்கேஸ் ஒர்ஸ்ட் சினாரியோல பேங்க் கிரப்ட் ஆனாங்கன்னா அவங்களால ரிட்டர்ன் கொடுக்க முடியலன்னா, நான் அந்த இன்சூரன்ஸ் கவரேஜ் சொன்ன பாத்தீங்கன்னா 5 லேக்ஸ் வரைக்கும் தான் கவரே இருக்குங்க. ஆமா சார். அப் டு அப்ப அந்த 25 லேக்ஸ்னும் போது அந்த ஒரு ரிஸ்க் இருக்கு. ஆமா. இதே வந்து வேற என்பிஎஃப்சில போனாங்கன்னா அந்த கவரேஜ் கூட இருக்காதுங்க. அதாவது ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் இல்ல வந்து மஹிந்திரா ஃபைனான்ஸ், பஜாஜ் ஃபைனான்ஸ் அந்த கவரேஜ், அந்த ஒரு இன்சூரன்ஸ் கவரேஜ் கூட கிடையாது. நம்ம அதை பேஸ் பண்ணி அந்த ட்ரஸ்டும் அந்த ரேட்டிங், அவங்களோட ரேட்டிங்கை பேஸ் பண்ணி தான் நம்ம அங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம். ஓகேங்களா? ஆமா. இவங்களுக்கு நம்ம ஆல்டர்னேட்டிவ் சாய்ஸ் என்ன கொடுக்குறோம்னா, மியூச்சுவல் ஃபண்ட்லயே டெட் ஃபண்ட்னு ஒன்னு எடுத்துட்டுங்க. அதுல நிறைய டெட் ஃபண்ட் கேட்டகரியில பார்க்கும்போது அல்ட்ரா ஷார்ட் ஃபண்ட். ஓகே சார். ஓகேங்களா? அதுல வந்து பாத்தீங்கன்னா 3 மந்த்ல இருந்து 6 மந்த்ஸ்க்குள்ள தான் உங்களுக்கு வந்து நீங்க அந்த பாண்டோட மெச்சூரிட்டி டேட்டே இருக்குங்க. ஓகே. ஓகே சார். சோ அந்த மாதிரி ஃபண்ட்ல நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது ஒருத்தர் வந்து எப்படி அவரோட இது வந்து கேபிட்டலை ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியும்? ஏன்னா இன்வெஸ்டருக்கு மெயினா இருக்கிற பயமே என்னங்க, நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம், கேபிட்டல் ப்ரொடெக்டா இருக்கணும் இல்லைங்களா? கண்டிப்பா சார். கேபிட்டலும் ப்ரொடெக்ட் பண்ணிட்டுங்க அவங்களுக்கு ஒரு growth-உம் கொடுக்கலாம்னா, அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம சூஸ் பண்றது அவங்களோட ஃபுல் கேபிட்டல். அதாவது 25 லட்சம், நம்ம ஒரு அசம்ஷன் 25 லட்சம் ரூபாய் வச்சிருக்காருன்ட்டுங்க. ஓகே சார். அவரை வந்து அல்ட்ரா ஷார்ட் ஃபண்ட்ல போடுறாரு. ஓகே. ஓகேங்களா? இதுவும் ரியல் டைம் டேட்டால நம்ம எடுக்கணும்ன்றதுங்க. ஒரு 10 இயர்ஸ் பேக் போயிட்டுங்க, அவர் வந்து ஜூன் 2014 வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாரு. 2024 இன்னைக்கு டேட் வரைக்கும் என்ன இருக்குன்றது ரிட்டர்ன்ஸ் என்ன ஸ்ட்ராட்டஜிக்கலா நம்ம பண்ணும்போது என்ன ரிசல்ட்ன்றது தான் பார்க்க போறோம். இந்த ஃபண்ட் என்ன கொடுத்துருக்குன்னா இந்த ரிட்டர்ன் காலம்ல பாத்தீங்கன்னா தெரியும் 7.83% கொடுத்துருக்குங்க. ஆமா சார். இது ஃபார் பெட்டர் than எஃப்டி இல்லைங்களா? கண்டிப்பா. பிளஸ் உங்களுக்கு டைவர்சிபிகேஷனும் இருக்குது. இங்க நிறைய பாண்ட்ஸ்ல, ஒரு பாண்ட்ல இல்லாம மல்டிபிள் பாண்ட்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் ஆக போகுதுங்க. அதுவும் இல்லாம இதுல கார்பரேட் பாண்ட்ஸ், கவர்மெண்ட் பாண்ட்ஸ், இது நான் உங்களுக்கு ஃபேக்ட் ஷீட்ல உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணுவேன் நான். ஓகே சார். ஓகே. சோ இதுல வந்து என்ன கான்செப்ட்னா, அவர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டார் இல்லைங்களா, அதுக்கப்புறம் சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளான் மாதிரி எடுக்கிறாருங்க. ஓகே. ஓகேங்களா? அதாவது நெக்ஸ்ட் மந்த்ல இருந்து மந்த் ஆன் மந்த் 12,500, அதாவது நம்ம 6% பேசுறோம் இல்லைங்களா நம்மளோட கார்பஸ்ல இருந்து, அதே எஸ்டபிள்யூபி ஸ்ட்ராட்டஜில தாங்க இங்க 6% எடுக்கிறாரு. வேற இந்த 6% எடுக்கிறது வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து இன்னொரு ஒரு ஃபண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறாரு. ஓ, எஸ்டிபி மாதிரி பண்ண போறாரு. ஆமா, எஸ்டிபி டைரக்டா, எஸ்டிபினா டைரக்டா ஒரு ஃபண்ட் ஹவுஸ்லயே 2 ஸ்கீம்குள்ள பண்றது தான் எஸ்டிபிங்க. ஓகே. சிஸ்டமேட்டிக் டிரான்ஸ்ஃபர். இங்க வந்து நம்ம என்ன பண்றோம்னா 2 டிஃபரெண்ட் ஃபண்ட் ஹவுஸ் எடுத்துக்கிட்டோம் ரேண்டமா. சோ இந்த மாதிரி பாசிபிலிட்டி இருக்குதுன்னு சொல்ல வரேன் நான். ஏன்னா இப்ப நீ வந்து எஸ்டிபி பண்ணணும்னா கம்பல்சரியா ஒரே ஃபண்ட் ஹவுஸ்க்குள்ள இருக்கணும் இல்லைங்களா? ஆமா சார். ஆமா. இப்போ நம்ம வந்து வேற கம்பெனி, இதாவது ஐசிஐசிஐ ஏஎம்சில எடுத்தாச்சு. நம்ம இன்னொன்னு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறது வந்து பாத்தீங்கன்னா எஸ்பிஐ. ஓகே. அதாவது நீங்க இதுல வந்து எஸ்டபிள்யூபி கொடுத்தா அவரோட அக்கவுண்ட்ல வந்துட்டு ஒரு எஸ்ஐபி மாதிரி போக போகுது. கரெக்ட் சார், கரெக்ட். ஓகே சார். அது இதே அமௌண்ட் தான் எஸ்ஐபியா போக போகுதுங்க. இந்த 12,500 எடுக்கிறோம். ஏன் இந்த 12,500னா நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், நான் 6% per annum எடுக்கிறோம். அப்போ இந்த ஃபண்டே உங்களுக்கு 7.83 கொடுத்துருக்கும் போதுங்க, 6% போது உங்களுக்கு கேபிட்டல் ப்ரொடெக்ஷன் இல்லைங்களா? கண்டிப்பா சார். ஆமா. அந்த கேபிட்டல் ப்ரொடெக்ஷன் இந்த 10 இயர்ஸ்க்கு முடியும் போது பாருங்க, நீங்க வந்து வித்ட்ராவல் பண்ணது மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா 15 lakhs. ஓகே சார். ஆனா உங்களோட கார்பஸ் 25 lakhs பாருங்க 30 lakhs க்ரோ ஆயிருக்கு. ஓகே. 30 lakhs 85,000 இருக்கு. ஆமா. அதாவது 31 lakhs, நியர்லி பாத்தீங்கன்னா 31 lakhsங்க. ஓகே. இப்போ நம்ம வந்து இந்த ஃபண்ட்ல மட்டுமே நீங்க நம்ம வந்து வேற சிஸ்டமேட்டிக் டிரான்ஸ்ஃபரோ இல்ல சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளான்லாம் விட்டுருங்களேன். ஜஸ்ட் நீங்க வந்து இந்த ஃபண்ட்ல மட்டுமே உங்களோட 25 lakhs போட்டிருக்கீங்க. ஜஸ்ட் காம்பவுண்டிங் ஆக விட்டீங்க. அதாவது நம்ம இந்த இதுல கியூமுலேட்டிவ் நான் கியூமுலேட்டிவ்னு பேசுவோம் பாத்தீங்களா? ஆமா சார். இதுல வந்து நீங்க வந்து இன்ட்ரெஸ்ட் இந்த மாதிரி வித்ட்ராவலே பண்ணலாம்னு வச்சுப்போமே, கியூமுலேட்டிவா விட்டுட்டீங்கன்னா கூட இங்க சைடுல பாத்தீங்கன்னா தெரியும் 8 years 7 months, அதாவது 9 yearsல இது டபுள் ஆயிடுங்க. ஓகே. ஓகே சார். ஓகேங்களா? இதுல விட்டீங்கனாவே 25 lakhs வந்து 50 lakhs ஆயிடும் 9 yearsலங்க. லெஸ் தென் 9 years. கண்டிப்பா. ஆமா. இதே நீங்க வந்து ட்ரெடிஷனல் ஃபிக்ஸட் டெபாசிட்ல போட்டீங்கன்னா அது டபுள் ஆகிறதுக்கு 11 years 10 months, அதாவது 12 years எடுத்துருங்க. ஓகே. ஓகேங்களா? இதுதான் நம்ம ரூல் ஆஃப் 72ன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? ஆமா. ஆமா சார். ஆமா. ஓகேங்களா? சோ அதை பேஸ் பண்ணி தான். ஏன்னா எஃப்டி ரேட் வந்து 6% எடுத்துங்களேன். ரூல் ஆஃப் 72ல 72 divided by 6, அதான் ட்ரெடிஷனல் எஃப்டி வந்து பாத்தீங்கன்னா 12 வருஷம் ஆகுதுங்க. ஓகே. ஓகே சார். ஓகேங்களா? இங்க வந்து நமக்கு வந்து 7.8ன்றது ஒரு நியர்லி ஒரு 8% எடுத்துங்களேன். ஓகே. ஓகேங்களா? 72 divided by 8 வந்து பாத்தீங்கன்னா 9, அதான் 9 yearsல உங்களுக்கு டபுள் ஆகுது. சோ இப்படியே வச்சிருந்தீங்கனாலும் உங்களுக்கு ப்ராஃபிட் தான். இதுவும் பெட்டர் ஆப்ஷன் தான் எஃப்டியோட. ஓகே சார். பட் ஆனா நம்ம என்ன சஜஸ்ட் பண்றோம்னா, இவருக்கு வந்து கேபிட்டல் ப்ரொடெக்ஷன் தானே மெயின்னாரு இல்லைங்களா? ஆமா சார். இவருக்கு ஒரு ஆப்ஷனா சொல்றோம், சார் கேபிட்டலுக்கு விட எக்ஸஸா இருக்கிற ப்ராஃபிட்டை மட்டும் புக் பண்ணி நான் வந்து ஒரு ரிஸ்கான ஃபண்ட்ல போடுறேன். அதான் எதனால நான் இந்த ரீசன் சொன்னேன்னா, நம்ம எக்கனாமிக் growthக்குலாம் லாஸ்ட் 2-3 டேட்டாஸ்லாம் ஷேர் பண்ணோம் பாத்தீங்களா? இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம மிஸ் பண்ண வேண்டாம்.
இந்தியா வந்து நல்ல ஒரு ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் எக்கனாமியா இருக்குது. அப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா கேபிட்டல்ல நம்ம ரிஸ்க் எடுக்கல. கேபிட்டல்ல வர ப்ராஃபிட்ல தான் நம்ம ரிஸ்க் எடுக்கிறோம். எடுக்க போறோம். ஓகே சார். ஓகேங்களா? சோ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாக்குறதுக்கு தான் இந்த மந்த் ஆன் மந்த் 12,500 அவர் வித்ட்ரா பண்றாரு. அதுக்கு அடுத்ததுல பாருங்க எஸ்பிஐ ஸ்மால் கேப் ஃபண்ட்ல அவர் வந்து மந்த் ஆன் மந்த் அதே மாதிரி ஃபர்ஸ்ட் இதுல இருந்து அவர் ஜூலைல இருந்து போட்டுட்டு வராருங்க 12,500. ஓகே சார். ஓகே. ஸோ 10 இயர்ஸ்க்கு அவர் போட்டுட்டு இருக்காரு. இந்த ஸ்கீம் என்ன கொடுத்துருக்குன்னு 10 இயர்ஸ்ல பாருங்க 23.46% கொடுத்துருக்குங்க. ஓகே சார். அதுக்கு அடுத்தது நிஃப்டி 50 பாருங்க, அது வந்து 12.89% தான் கொடுத்துருக்கு. அதான் நம்ம இண்டெக்ஸ் நம்ம சொல்றோம் பாத்தீங்களா? ஆமா ஆமா சார். ஓகேங்களா? டைரக்டா ஒருத்தர் இண்டெக்ஸ்ல போனா கூட அந்த இண்டெக்ஸோட வாலட்டிலிட்டியை பாப்பாரு. அது வந்து இந்த கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டர் தான் அந்த வாலட்டிலிட்டி தான் வேணாம்னு சொல்றாரு இல்லைங்களா? கண்டிப்பா. ஆமா சார். ஓகே, அவருக்கு நம்ம அந்த அல்ட்ரா ஷார்ட் ஃபண்ட்ல அவாய்ட் பண்ணியாச்சு. ஓகே ஓகே. அவரையும் நம்ம வந்து அந்த ப்ராஃபிட்டை மட்டும் எடுத்து இதுல நம்ம ரிஸ்க்ல இருக்கிற ஃபண்ட்ஸ்ல நம்ம போடுறோம். ஒரு எஸ்பிஐ ஸ்மால் கேப் ஃபண்ட்ல போடுறோம். ஓகே சார். ஓகேங்களா? இந்த ஃபண்ட் கொடுத்த ரிட்டர்ன்ஸ் தான் 23.46. இதுக்கு அடுத்த இதுல பாருங்க இந்த 23.46 கொடுத்தோம்னா இன்னைக்கு வேல்யூ அவருக்கு எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். 12,500 போடுறாரு இல்லைங்களா? அடுத்த சார்ட்ல பாத்தீங்களா? ஆமா சார். 10 இயர்ஸ்ல அப்ப அவரோட மெச்சூரிட்டி வேல்யூ பாத்தீங்கன்னா 60 லட்சம் ரூபா இருக்குங்க. ஆமா சார். அதுக்கு அடுத்த சார்ட்ல பாருங்க அல்ட்ரா ஷார்ட் ஃபண்டுமே கொஞ்சம் வளர்ந்துருக்கும்னு சொன்னோம் இல்லைங்களா? ஆமா சார். அது ஒரு 30,85,000 அதாவது 31 லட்சம் வச்சுக்கோங்க. ஆமா சார். அப்ப டோட்டல் கார்பஸ் இவர்கிட்ட எவ்வளவு இருக்குங்க இன்னைக்கு 10 இயர்ஸ்க்கு அப்புறம் பாருங்க. லாஸ்ட் இதுல நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? 60 lakhs plus 91 lakhsங்க. அதான் அடுத்த சார்ட்ல நான் உங்களுக்கு போட்டேன் நான். அப்ப 91 lakhs ஒருத்தருக்கு வந்து இந்த மாதிரி அல்ட்ரா ஷார்ட் ஃபண்ட் பண்ணாம இல்ல வந்து எஸ்பிஐல இருக்கிற ஃபண்ட் போடாம ஒருத்தரோட கார்பஸ் மட்டும் வச்சுட்டுங்க 25 லட்சம் வந்து 91 lakhs வளர்ந்துருந்ததுன்னா 10 வருஷத்துல அது என்ன ரிட்டர்ன்ன்றதுக்கு தான் நான் இன்னொரு கால்குலேஷன் சார்ட்டை போட்டேன். ஓகே, அது புரியுது. பாத்தீங்கன்னா அவருக்கு 13.8% ரிட்டர்ன்ஸ் கிடைச்சிருக்குங்க. ஓகே. இதுல நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம், இதுல வந்து நம்ம ரிஸ்க்னு ஒண்ணு எடுக்காமயே 13.8 நமக்கு ஒரு கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டருக்கு நம்மளால கொடுக்க முடியுது. ஓகே, புரியுது சார். அதுக்கு அடுத்த சார்ட்ல பாருங்க, நான் அந்த இண்டெக்ஸை பத்தி பேசணும் பாத்தீங்களா? 12.89 ஒருத்தர் வந்து ஒரு சிலர் நம்ம எடுத்துப்போமே, ஏன்னா இந்த இன்வெஸ்டர் விட்டுரும். ஒரு சில இன்வெஸ்டர் வந்து நான் இண்டெக்ஸ் ஃபண்ட்ல தான் போடுவேன்னு சொல்லிட்டு 25 lakhs போட்டாங்க, ஒரு லாங் டேர்ம் 10 இயர்ஸ் ரேட்டுக்கு போட்டாருன்னா ஓகே ஓகே. ஓகேங்களா? நம்ம இங்க எக்ஸ்பிளைன் பண்ண ஸ்ட்ராட்டஜி எல்லாம் ஃபாலோ பண்ணலங்க. ஜஸ்ட் ஒரு இண்டெக்ஸ்ல மட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்காரு. அவரோட ரிட்டர்ன்ஸ் என்ன வந்திருக்கும் பாருங்க, 84 lakhsங்க. 84 lakhs. ஏன்னா 12.89 இந்த லாஸ்ட் 10 இயர்ஸ்ல கொடுத்தது இல்லைங்களா? ஆமா சார். ஆமா. அப்ப 84 lakhs. அப்ப நம்ம வந்து கேபிட்டல் ப்ரொடெக்ஷனோட ரிஸ்க மினிமைஸ் பண்ணிட்டுங்க அதுல எடுத்ததுலயே இதோட பெட்டர் ரிட்டர்ன்ஸ் நம்மளால பார்க்க முடிஞ்சது இல்லைங்களா? அப்ப நமக்கு 91 lakhs, இது 84 lakhsனா நியர்லி பாருங்க 7 lakhs. 7 lakhs. ஆமா சார். 7 lakhs நமக்கு வந்து டிஃபரன்ஸ் இதுல பார்க்க முடியுது. அதுக்கு அடுத்த சார்ட்ல பாருங்க சார், ஓகே. அதுதான் வந்து உங்களுக்கு வந்து ஈக்விட்டியில இருக்கிற ரிஸ்க் வாலட்டிலிட்டி எதனால ஆகுதுன்றத பாக்குறோம். அப்ப இண்டெக்ஸ் ஃபண்ட்ல ஒருத்தர் போட்டிருப்பாரு இல்லைங்களா, 7 lakhs கம்மியாவும் எடுத்திருக்கிறாரு. ஆனா இத்தனை வாலட்டிலிட்டி அவர் சந்திச்சிருக்கணும் இல்லைங்களா? கண்டிப்பா மீட் பண்ணிருக்கணும். ஆமா. வேற நம்ம ஸ்ட்ராட்டஜில பாருங்க, அவருக்கு இதை பத்தி எல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. ஏன்னா அவர் போட்டது வந்து அல்ட்ரா ஷார்ட் ஃபண்ட். அதுல வந்து பாண்ட் மார்க்கெட்டை பொறுத்து தான் இருக்குங்க. இந்த ஈக்விட்டி மார்க்கெட்டோட ரியாக்ஷன், சென்டிமெண்ட், எமோஷன் எதுவுமே அதுல அஃபெக்ட் ஆகாது. சிஸ்டமேட்டிக்கா வித்ட்ரால் பண்ணாரு. அதுல ஹை ரிஸ்க்ல ஸ்மால் கேப் ஃபண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாரு. ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் பார்க்க முடிஞ்சது இல்லைங்களா? கண்டிப்பா. சோ நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்லயும் அடுத்த சார்ட்ல நம்ம அதான் சொல்ல வரோங்க. எடுக்கிற ரிஸ்க் ஹை ரிஸ்க் தான் நீங்க எடுத்து ஹை ரிட்டர்ன்ஸ் பார்க்கணும்லாம் கிடையாதுங்க. ஸ்ட்ராட்டஜிக்கலா நம்ம வந்து மார்க்கெட்டை ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம்னா உங்களால பெட்டர் கம்மியான ரிஸ்க்ல ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் எடுக்கணுங்க. அந்த ஸ்ட்ராட்டஜி அந்த மாதிரி பாசிபிலிட்டி இருக்குன்ற எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு தாங்க இந்த வீடியோ. சார், என்னோட டவுட் என்னன்னா இதுல ஓகே சார், இப்போ நம்ம கால்குலேட்டர்ல நம்ம 31 பேஜ் நம்பர்ல நம்ம வந்து கால்குலேஷன் கேட்டிருக்கோம். 13.8% ரிட்டர்ன்ல 91 lakhs அச்சீவ் பண்ற மாதிரி நம்ம போட்டிருக்கோம். ஆமாங்க சார். இந்த ரிட்டர்ன்ஸ் வந்து எப்படி பேஸ் பண்ணா இந்த இன்வெஸ்ட்மெண்ட் எந்த மாதிரி இதுல நம்ம போட்டிருக்கோம் சார்? இத எதை நம்ம காட்டுறதுக்காக இதை நம்ம போட்டிருக்கோம் சார்? ஓகே, எனக்கு புரியுது. அந்த இடத்துல மெச்சூரிட்டி வேல்யூ 91 lakhs வருது. அதுக்கப்புறம் நம்ம வந்து இங்க எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன்ஸ் 13.8% போட்டிருக்கோம். அது என்னன்னு கேக்குறீங்க? ஆமா சார். ஆமா ஆமா. ஓகேங்களா? இதுல வந்து நம்ம என்னன்னா சார், நம்ம இந்த இந்த வீக்குக்கான வீடியோல இந்த கான்செப்ட்ல நம்ம எக்ஸ்பிளைன் பண்றதே வந்து லோ ரிஸ்க்ல எஃபிஷியன்ட் நல்ல ஒரு பெட்டர் ரிட்டர்ன்ஸ், பெஸ்ட் ரிட்டர்ன்ஸ் நம்ம எப்படி எடுத்துருக்கிறோம்ன்றது தாங்க இதுல எக்ஸ்பிளைன் பண்றோம். அப்போ நம்ம வந்து இந்த பீரியட்லயே இந்த லாஸ்ட் 10 இயர்ஸ்ல இந்த 2014 and 2024ல வந்து நிஃப்டி 50 அதாவது இண்டெக்ஸ் கொடுத்த ரிட்டர்ன்ஸ் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? ஆமா சார். அது வந்து 12.89% கொடுத்துருக்கு. ஆமா ஆமா சார். ஒருத்தர் வந்து இண்டெக்ஸ் ஃபண்ட்ல கொடுத்திருந்தாருனாவே நம்ம அதை தான் வந்து 25 lakhs இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு 12.89% பாத்தீங்கன்னா மெச்சூரிட்டி வேல்யூ வந்து 84 lakhs வந்திருக்கும்.
ஆமா சார். ஆமா. இப்ப நம்ம வந்து வேற ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணோம், அதாவது கேபிட்டல் ப்ரொடெக்ஷன் ஸ்ட்ராட்டஜின்னு ஃபாலோ பண்ணோம் இல்லைங்களா? ஆமா சார். அதுல வந்து அல்ட்ரா ஷார்ட் ஃபண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு அதுல இருந்து நம்ம வந்து 7.8% அது ரிட்டர்னா கொடுத்துருக்கு. அதுல இருக்கிற ப்ராஃபிட்டை மட்டும் நம்ம புக் பண்ணிட்டுங்க, அதாவது 12,500 rupees மந்த் ஆன் மந்த் எஸ்டபிள்யூபி பண்ணிட்டு ஓகே சார். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு எஸ்பிஐ ஸ்மால் கேப் ஃபண்ட்ல அதை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு வரோம். ஓகே சார். ஓகே. ஓகேங்களா? அப்போ ஓவராலா எஸ்பிஐ ஸ்மால் கேப் ஃபண்ட்ல எண்ட் ஆஃப் த இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 60 lakhs வந்திருக்கு. ஆமா சார். 10 இயர்ஸ்ல. ஆமா. அதே மாதிரி அல்ட்ரா ஷார்ட் ஃபண்ட்லயே நம்ம 25 lakhs போட்டு எஸ்டபிள்யூபி பண்ணா கூட அது ஒரு growthல வந்து 31 lakhs 31 வந்திருக்குங்க. lakhs. ஆமா அப்போ சார். 60 plus 31 நம்ம எண்ட் ஆஃப் 10 years பாத்தீங்கன்னா நம்ம கையில 91 lakhs இருக்குங்க. ஓகே சார். ஓகே. ஓகேங்களா? சோ அந்த 91 lakhs நம்ம கிட்ட இருக்குதுன்னா அது வந்து என்ன ரிட்டர்ன் இந்த 10 yearsல என்ன ரிட்டர்ன் நம்ம எடுத்திருந்தா அந்த 91 lakhs வரும்ன்ற கால்குலேஷன் இது. ஓகே சார். ஓகே. புரியுது சார். ஓகேங்களா? அப்போ நம்ம இதுல இருந்து நம்ம ரிட்டர்ன்ஸ் வைஸ் பார்க்கும்போது 13.8% நம்ம ரிட்டர்ன் எடுத்திருக்கோங்க. இதுதான் எஃபெக்டிவ். நீங்க நல்லா கரெக்டா கேட்டீங்க. இதுதான் நம்ம வியூவர்ஸ்க்கும் சொல்ல வருது என்னன்னா, நீங்க டைரக்டா இண்டெக்ஸ் ஃபண்ட்ல போட்டிருந்தா கூட ஓகே. ஈக்விட்டி ஃபண்ட்ல தான் கம்ப்ளீட்டா ஈக்விட்டில நம்ம ரிஸ்க் எடுத்து நம்ம பாக்குறோம். அந்த வாலட்டிலிட்டில அந்த உங்களுக்கு வந்து அப் அண்ட் டவுன் மார்க்கெட் ரெண்டுமே நம்ம வந்து பாக்குற மாதிரி வரும். அது வந்து ஒரு கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டர் வந்து விருப்பப்படாம கண்டிப்பா சார். அல்ட்ரா ஷார்ட்ல ஒரு சேஃப் ஸ்ட்ராட்டஜியை நம்ம சூஸ் பண்ணிட்டு கூடங்க எஃபெக்டிவா அதோட பெட்டர் ரிட்டர்ன்ஸ் எடுக்கிறோம். வேறஸ் நம்ம இண்டெக்ஸ் ஃபண்டே உங்களுக்கு வந்து 12.89% தான் கொடுத்துருக்கு. ஆனா நம்ம வந்து அதோட ஒரு பெட்டரான சேஃபான லோவஸ்ட் ரிஸ்க் ஸ்ட்ராட்டஜிலேயே 13.8% நம்ம ஈல்டு எடுத்திருக்கோங்க. சூப்பர் சார். ஓகேங்களா? அதுக்கு அடுத்த ஸ்லைட்ல பாருங்க, எஸ்ஐபி நம்ம ஜெனரலா எல்லாரும் பண்றது. ஓகேங்களா? இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் ஒருத்தங்க ஜாப்பனீஸ் மார்க்கெட்டை பத்தி பேசணும். பாத்தீங்கன்னா ஒர்ஸ்ட் சினாரியோல கூட பாத்தீங்கன்னா எஸ்ஐபி உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். இப்போ நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண ஸ்ட்ராட்டஜில பாருங்க, எஸ்டபிள்யூபி பண்ணி கூட அவங்க வந்து நல்ல ரிட்டர்ன்ஸ் எடுக்கலாம். ஒரு சில டைம் நம்ம வந்து மார்க்கெட் ரெண்டு என்ஏவியுமே நம்ம பார்த்துட்டு இருக்கும் போது மார்க்கெட்டோட கண்டிஷனை புரிஞ்சுட்டுங்க ஒரு சில டைம் நம்ம ஸ்விட்சோ இல்ல எஸ்டிபி சிஸ்டமேட்டிக் டிரான்ஸ்ஃபர் பிளான் பண்ணா கூட இதோட பெட்டர் ரிட்டர்ன்ஸ் கூட எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. கண்டிப்பா. அதே மாதிரி நமக்கு ஒரு ஃபண்ட் கிடைச்சதுக்கு அப்புறம் ஓரளவுக்கு ரீசனபிளா நம்மளால வித்ட்ரா பண்ண எஸ்டபிள்யூபி பண்ண ஆரம்பிச்சோம்னா நம்ம வந்து அந்த கார்பஸை குறையாம நம்ம லைஃப் டைம் ஃபுல்லா நம்மளால எஸ்டபிள்யூபி பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கு. இது நம்ம நிறைய முன்னாடி இருக்க வீடியோஸ்ல பார்த்திருப்போம். நம்ம எக்ஸஸா இருக்க ஃபண்டை கூட நம்ம அடுத்த ஜெனரேஷனுக்கு நம்ம வந்து பாஸ் ஆன் பண்ணிட்டு போலாங்க. கண்டிப்பா. அதுக்கு அடுத்த இருக்கிற ஸ்லைடு வந்து பாத்தீங்கன்னா, ஏன்னா ஒரு சிலர்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஸ்ரீராம் எஃப்டின்ற மாதிரி என்பிஎஃப்சி எஃப்டி எல்லாம் போவாங்க இல்லைங்களா? ஒருவேளை அதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்காருன்னா இதுல வந்து இன்னும் ஒரு ரிஸ்க் நம்ம ஆல்ரெடி பேசணும். இதுக்கு வந்து அந்த இன்சூரன்ஸ் கவரேஜ் எல்லாம் எதுவுமே கிடையாதுன்ட்டு. சரி, அவர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப வந்து ஒரு 60 months தான் அதுல மேக்ஸிமம் இருந்ததுங்க கால்குலேட்டர்ல கால்குலேட் பண்ணும்போதுங்க. ஓகேங்களா? அப்ப 60 monthsக்கு பார்க்கும்போது அது 38 lakhs 11,400 வளர்ந்துருக்கும். ஓகே. இதுல அவங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா இந்த 8.8 இருக்கு இல்லைங்களா இன்ட்ரெஸ்ட் ரேட், இது வந்து பாத்தீங்கன்னா அந்த 10 year முடிஞ்சதுக்கு அப்புறம் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் ரிஸ்க்னு சொல்லுவோம். திரும்ப ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது அந்த ரிஸ்க் அப்ரேட்டைலிங் அந்த என்ன ரிட்டர்ன்ஸ் இருக்குங்களோ கரண்ட் மார்க்கெட் ஓகேங்களா இன்ட்ரெஸ்ட் ரேட் சினாரியோக்கு ஏற்ற மாதிரி இன்ட்ரெஸ்ட் ரேட் சேஞ்ச் ஆகுங்க. ஓகே சார். ஓகேங்களா? கேரண்டி கிடையாது நெக்ஸ்ட் டைம் 8.8 இருக்கும்னு சொல்ல முடியாது. ஓகேங்களா? ஒருவேளை குறையறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஓகே. இருந்தாலும் நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஏன்னா 10 years பீரியடுக்கு கன்சிடர் பண்ணோம் இல்லைங்களா? ஆமா சார். அதனால இங்கேயும் அவருக்கு வந்து எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. அதே இன்ட்ரெஸ்ட் ரேட்லயே அவர் எக்ஸ்டெண்ட் பண்றாருன்னா ஓகே. அவருக்கு வந்து அதே அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணும்போது லாஸ்ட்ல கிடைக்குது பாருங்க 58 lakhs. ஓகே. அப்போ 58க்கும் 91க்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்குன்னு பாத்தீங்க. ரொம்ப டிஃபரன்ஸ் சார். அப்போ கன்சர்வேட்டிவ் நினைச்சுதாங்க இதுல இன்வெஸ்டர் வராங்க இல்லைங்களா? ஆமா. அப்போ வந்து இந்த ஒரு 10 years பீரியட்லயே 58க்கும் 91க்கும் டிஃபரன்ஸ் பாருங்க, நியர்லி 33 lakhsங்க. இது ஒரு பெரிய அமௌண்ட் இல்லைங்களா சார்? கண்டிப்பா. ஓகேங்களா? சோ இதுக்கு அப்புறம் சார் ஒரே ஒரு இது குயிக்கா அதை மட்டும் முடிச்சிட்டு இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கலாங்க. நான் உங்களுக்கு வந்து 2 ஃபேக்ட் ஷீட் ஷேர் பண்ணிருக்கேன் பாருங்க சார். ஆமா சார். ஆமா. எஸ்பிஐ தான் ஐசிஐசிஐ தான் அமைச்சிருக்காங்க. ஆமாங்க. ஏன்னா நம்ம அந்த 2 பத்தி தான் இதுல டிஸ்கஸ் பண்ணோம் இல்லைங்களா? அது எங்கெங்கெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுதுன்றது நம்ம புரிஞ்சுக்கிறதுங்க ஃபர்ஸ்ட் அல்ட்ரா ஷார்ட் ஃபண்ட் ஓபன் பண்ணிக்கங்க. ஓகே சார். ஓகேங்களா? ஏன்னா இது பியூரா டெட் ஃபண்டுங்க. ஓகே. இதுல வந்து உங்களுக்கு அந்த டாப் ஹோல்டிங்ஸ்ல பாருங்க. ஓகே. டாப் ஹோல்டிங்ஸ்ல பாத்தீங்கன்னா அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது இவ்வளவு பர்சன்டேஜ் எல்லாம் போட்டிருக்கு இல்லைங்களா? 3%, பாரதி டெலிகாம்ல 2.7%. இது எதுவுமே ஈக்விட்டிஸ் கிடையாதுங்க சார். இதை தான் நீங்க வந்து ஃபிக்ஸ்ட் இன்கம் செக்டர்ல வந்து பாத்தீங்கன்னா தெரியும். பக்கத்துலயே ஃபிக்ஸ்ட் இன்கம் செக்டர் வெயிட்டிங்ஸ் இருக்கு இல்லைங்களா? அதுல பாருங்க கவர்மெண்டோட பாண்ட்ல ஓகே 10%ங்க. கார்பரேட் பாண்ட்ல பாத்தீங்க 48.36%ங்க. ஓகேங்களா? சோ இந்த கார்பரேட் கவர்மெண்ட் பாண்ட்ஸ்ல எல்லாம் கூட பாத்தீங்கன்னா இத்தனை டைவர்சிட்டி, அதாவது டாப் ஹோல்டிங்ஸ் தான் காட்டுறாங்க. இன்னும் ஃபர்தர் ஹோல்டிங்ஸ் இருக்குங்க இதுல. இதுல வந்து இந்தியா, பாரதி ஏர்டெல், பாரதி டெலிகாம், அப்புறம் வந்து HDFC பேங்க், இண்டஸ்இண்ட் பேங்க், இது மாதிரிலாம் வரும்போது கீழே பாருங்க டோட்டல் நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஹோல்டிங்ஸ்னு பாருங்க 0 தான்.
ஆமா ஆமா சார். ஓகேங்களா? அப்போ நம்ம வந்து ஈக்விட்டி ஸ்டாக் மார்க்கெட், ஷேர் மார்க்கெட்டோட இதுவே இல்லைங்க. அப்போ நம்ம இன்வெஸ்டர் என்ன கேட்டார்? கேபிட்டல் ப்ரொடெக்ஷன் கேட்டார் இல்லைங்களா? ஆமா சார். அதுக்கு அடுத்தது பாண்ட் ஹோல்டிங்ஸ்ல மட்டும் பாருங்க 38 இருக்கு. 38 இருக்கு. ஆமா சார். ஓகேங்களா? சோ இதுல இருந்து எடுக்கிற ரிட்டர்ன் இதை தான் நம்ம எங்க புரிஞ்சுக்கலாம். மேல ஃபிக்ஸ்ட் இன்கம் ஸ்டைல் பாக்ஸ்லயே பக்கத்துல ஈல்டு டு மெச்சூரிட்டின்னு இருக்கு பாத்தீங்களா? ஆமா சார். 7.7 இருக்கு பாருங்க. ஆமா. ஓகேங்களா? இந்த அளவுக்கு நம்ம ரிட்டர்ன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நமக்கு ஆனா இந்த என்ன பெட்டரா தான் கொடுத்துருக்கு. இதோட பெட்டரா ரிட்டர்ன்ஸ் தான் கொடுத்துருக்கு. நம்ம ஃபண்ட்ல பார்த்தோம் இல்லைங்களா? இந்த அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. அதுக்கு அடுத்தது ஆவரேஜ் கிரெடிட் குவாலிட்டி. நம்ம கிரெடிட் ரேட்டிங் பத்தி பேசணும் பாத்தீங்களா? இவரு ஃபண்ட் மேனேஜர் வந்து எதுல இன்வெஸ்ட் பண்ணிருக்காருன்னு பாருங்க. AAA அதுல 85ங்க, AA 14.9, ஏ சிங்கிள் ஏ கூட பாத்தீங்கன்னா சேஃப் தான். ஆனா அதுல கூட போடல பாருங்க. BBB அதே மாதிரி எதுவுமே இல்ல அப்படின்னு நம்ம சொல்ல வரோம். அதனால இது ஒரு பேங்க் தேடுறதுக்கு இதுல இன்வெஸ்ட் பண்ணிட்டு ஆமாங்க. நம்ம வந்து நம்ம தனியா பாண்ட பாக்குறத விட, தனியா வந்து ஸ்மால் பினான்ஸ் பேங்க் எல்லாம் நம்ம தேடுறதை விட இல்லைங்களா, இல்ல NBFC மாதிரி ஸ்ரீராமும் மஹிந்திரா பினான்ஸும் பார்த்தா யார் நிறைய கொடுக்குறாங்கன்றது பாக்குறத விட, இல்லைன்னா வந்து அந்த நமக்கு வந்து இன்சூரன்ஸ் கொடுக்குறாங்க பாத்தீங்களா, டெபாசிட் இன்சூரன்ஸ் 5 lakhs, அதை டிபெண்ட் பண்ணாம, ஏன்னா நம்ம 25 lakhs இன்வெஸ்ட் பண்ணிட்டு ஒரு 5 lakhsன்றது வந்து நமக்கு வந்து அது போதுமானது கிடையாது. மென்டல் சாட்டிஸ்பாக்சன் அது கொடுக்கல. இந்த பர்பஸ்க்காக நம்ம வந்து 5 பேங்க்ல போய் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும்னாலும் பாசிபிலிட்டி பிராக்டிகலி நாட் பாசிபிள்ங்க. ஆமா சார். ஆமா. ஓகேங்களா? சோ இதெல்லாம் நம்ம கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். சோ இந்த மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மென்ட் பண்ணிட்டு இதுல வர ப்ராஃபிட் புக்கிங் பண்றதை தான் நம்ம வந்து இன்வெஸ்ட்மென்ட் பண்றோம். அது கூட வந்து பாத்தீங்கன்னா ஓகே SBI ஸ்மால் கேப் ஃபண்ட் அதையும் நீங்க ஓபன் பண்ணீங்க. அதுல என்ன இருக்குதுன்றத நம்ம புரிஞ்சுக்கணும் as இன்வெஸ்டரா. இதுல வந்து நீங்க வந்து அதே மாதிரி டாப் ஹோல்டிங்ஸ்ல வந்து பாருங்க. டாப் ஹோல்டிங்ஸ் பாருங்க. நம்மளோட நம்ம அதுல இருந்து வர ப்ராஃபிட் புக்கிங் பண்ணிட்டு தான் நம்ம இன்வெஸ்ட்மென்ட் பண்றோம். இதுல ப்ளூ ஸ்டார், ஃபினோலெக்ஸ், ஓகேங்களா, அப்புறம் வந்து SBFC ஃபினான்ஸ், லெமன் ட்ரீ ஹோட்டல்ஸ், இதெல்லாம் கூட பாத்தீங்கன்னா ஒரு ஃபண்ட் மேனேஜர் தான் டிசைட் பண்றாரு. அதே மாதிரி ஃபண்ட் மேனேஜர் டிசிஷன் எடுக்கும்போது பாத்தீங்கன்னா அதோட கம்பெனியோட ஃபண்டமெண்டல்ஸ், டெக்னிக்கல்ஸ் எல்லாத்தையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டுங்க. எக்கனாமி நம்ம கண்ட்ரியோட எக்கனாமிக் growth எப்படி இருக்குன்றதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டுங்க. அதுக்கேற்ற மாதிரி பக்கத்துல செக்டர் வெயிட்டிங்ஸ் இருக்கு பாத்தீங்களா, சைக்ளிக்கல் ஸ்டாக்ஸ், அப்புறம் வந்து சென்சிட்டிவ் ஸ்டாக்ஸ், டிஃபென்சிவ் ஸ்டாக்ஸ்ன்ற மாதிரி ஒரு டைவர்சிஃபிகேஷன் கிடைக்குது உங்களுக்கு. நிறைய ஈக்விட்டிஸ்லயும் உங்களுக்கு ஒரு டைவர்சிஃபிகேஷன், பிளஸ் செக்டர் வைஸும் உங்களுக்கு ஒரு டைவர்சிஃபிகேஷன். ஓகேங்களா? அதுல மேல ட்ரெயிலிங் ரிட்டர்ன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு. 1 year ரிட்டர்னே பாருங்க 39%ங்க. ஓகே. 3 years annualized ரிட்டர்ன் பாருங்க 22%. 5 years பாருங்க 26. அப்ப நம்ம வந்து இதுல டைரக்டா நம்ம 25 lakhs போட்டோம்னா கூட இந்த அளவுக்கு நம்ம ரிஸ்க் எடுக்கிற மாதிரி ஒரு கன்சிடர் பண்ண முடியும். கண்டிப்பா. வேற நம்ம வந்து ஒரு டெட் ஃபண்ட் ரூட்ல எடுக்கும்போது பாத்தீங்கன்னா நம்ம ரிஸ்க் அங்க கேபிட்டல் ப்ரொடெக்ஷன் அச்சீவ் பண்ணிட்டோம். பிளஸ் சேம் டைம் நம்மளோட பார்ட்டிசிபேஷன் இந்த, ஏன்னா நம்ம கண்ட்ரி வந்து ஃபாஸ்டஸ்ட் மூவிங் கண்ட்ரி இல்லைங்களா எக்கனாமிக்கல் growthல. சோ இதுலயும் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணிட்டோம் இல்லைங்களா. சோ இந்த மாதிரி கன்சிடர் பண்ணலாம். அது கீழே நீங்க வந்து பாருங்க, இந்த ஃபண்ட் மேனேஜரோட நேம் போட்டிருக்கு பாருங்க, R. Srinivasan. ஓகேங்களா? இவரோட ஸ்டார்ட் டேட் பாருங்க நியர்லி 2013ல இருந்து நியர்லி 11 years அவர் வந்து இந்த ஃபண்டை மேனேஜ் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இவரோட பேக்ரவுண்ட்லாம் நீங்க வந்து ஸ்டடி பண்ணீங்கன்னா இப்பெல்லாம் கூகுள்ல தான் நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்குது இல்லைங்களா. ஸோ இவரோட பாத்தீங்கன்னா இவரோட குவாலிஃபிகேஷன், இவரோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நம்ம பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அதனால நம்ம என்ன இந்த டிசிஷன்லாம் எடுக்கிறாங்க பாத்தீங்க, இவங்க வந்து ஒரு ப்ரொஃபஷனல் தான் எடுக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ தைரியமா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம்னு சொல்ல வர்றது தாங்க இந்த வாரத்துக்கான இந்த கான்செப்ட். நம்ம இதோட முடிச்சுக்கிறாங்க. ஓகேங்களா சார்? சார் அதே மாதிரி இதுல வந்து நம்ம இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ்லாம் சொல்றேன், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்மளோட சேனல் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இன்ஃபர்மேஷன் வந்து ரிலேட்டட் டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஒன்லி தாங்க. ஓகே சார். இதை விட்டு நம்ம எந்த ஒரு டாபிக்கை டீவியேட் பண்ண மாட்டோம். பட் சேம் டைம் நம்ம சேனலை ஃபாலோ பண்ற இன்வெஸ்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவங்கள வந்து எஜுகேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஏன்னா ஒருத்தருக்கு என்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம் அவங்களுக்கே டவுட் இல்லைன்னு வச்சுங்களேன், பெட்டரா டிசிஷன் எடுத்து எந்தெந்த ஃபண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலான்றத பெட்டரா அவங்களால டிசிஷன் எடுக்க முடியும். ஓகேங்களா? நிறைய இன்ஃபர்மேட்டிவ் எனக்கு என்னென்னலாம் டேட்டாஸ் கிடைக்குதுங்களா, ஏன்னா நம்ம நிறைய ஃபண்ட் மேனேஜர் மீட்டிங் அட்டென்ட் பண்றோம், நம்ம டேட்டா அனலிட்டிக்ஸ்லயும் இருக்கிறோம். நமக்கு எந்த இதெல்லாம் கிடைக்குதோ அதெல்லாம் வந்து டெலிகிராம் சேனல்னு நம்மளது ஒன்று இருக்குங்க. அதுவும் லிங்க் வந்து நான் ஷேர் பண்றேன். நான் அதுலயும் நம்ம ஷேர் பண்றோம் சார். ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல திரும்ப வந்து கண்டென்ட் எடுத்துட்டு நான் உங்களை வந்து ரீச் பண்றேன் சார். கண்டிப்பா சார். தேங்க்யூ சார். ஓகே.